ஒன் இண்டியா ஹவுஸ் ஆட் நேயர்களுக்கு வணக்கம். லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்களுடைய 2வது வெற்றிய பதிவு பண்ணியிருக்காங்க. மேபி லைக் அவங்களோட 7த் கேம்ல பதிவு பண்ணதுனால எதுவும் குறியீடு இருக்குதான்றதுலாம் எனக்கு தெரியாது. பட் ஸ்டில் இன்னும் டேபிள்ல 10த் தான் இருக்கிறாங்க. இந்த மேட்ச்ல நெறைய விஷயங்கள் டாக்கிங் பாயிண்ட்ஸ் இருக்கு. யார்ட்ட பேச போறோம் அப்படின்னா, கிரிக்கெட் அனலிஸ்ட் சரவணனோட தான். வணக்கம் சரவணன். இப்போ ஒரு பல நாள் கழிச்சு ஒரு வெற்றி அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆ எப்படி எதிர்பார்த்தீங்களா நீங்க இந்த வெற்றிய? இல்ல ப்ரோ, ஒரு சிஎஸ்கே ஃபேனா இந்த மேட்சும் திரும்ப ஏதாச்சும் ஒரு சொதப்பல் இருக்குமோன்னு தோணுச்சு. கன்சிடரிங் அவங்களோட ஒரு பேட்டிங் லைனப், பூரான் மாதிரி ஒரு ஆரஞ்ச் கேப் ஹோல்டர் ஒரு நல்ல ஸ்ட்ரைக்கிங்ல இருக்காரு. ம். ஆஹ் பெரிய ஹிட்டர்ஸ் திரும்ப வந்து ஆஹ் உள்ள வந்து ஓப்பனர்ஸ் ரெண்டு பேருமே திரும்ப கம்பேக் பண்றாங்க. ஸோ அதனால இதெல்லாம் இருக்குது. அவங்க ஃபேக்டர்ஸ் அந்த டாப் த்ரீ பேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ ம். இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ப்ராபப்ளி திரும்ப ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சா இருக்கும்னு நினைச்சேன். ம். ஓகே. ரைட். அண்ட் இதுக்கு லைவ்ல இதுக்கு முன்னாடி நம்ம போன லைவ்ல நான் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. நான் அவங்ககிட்ட கேட்டேன். என்னன்னா, எல்எஸ்ஜில மேபி லைக் அவங்களோட அந்த டாப் 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. மார்க்ரம், மார்ஷ் அண்ட் பூரன். இத தாண்டிட்டேன்னா அதுக்கப்புறம் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு யாரும் இல்லையா? அங்க உங்களுக்கு பண்ட் இருக்காரு, பதோனி இருக்காரு, சமாத் இருக்காரு. பட் அவங்களுக்கான சில லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. இவ்வளவுதான் என்னால ஆட முடியும். இதுக்கு மேல ஐ கான்ட் கோ அப்படின்ற மாரியான ஒரு லிமிட்டேஷன்ஸ் அந்த லக்னோ டீம்ல இருக்குன்னு பார்க்குறீங்களா நீங்க? கண்டிப்பா. ஏன்னா வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் நிறைய தடவை, நானும் சொல்லியிருக்கேன். பண்ட் வந்து ஒரு T20 ஃபார்மட் பிளேயரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம பார்க்கவே இல்லை. ம். ஸோ இன்னைக்கு மேட்சுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹிட்டிங்லாம் இல்ல. ஆப்வியஸ்லி அது கடைசி பேக் எண்ட்ல ஒரு 2 3 சிக்ஸ் போனனால தான் ஒரு 128 ஸ்ட்ரைக் ரேட்ல முடிச்சாரு. பட் கம்பேரிங்லி இன்னைக்கு இந்த மேட்சை வந்து எடுத்துட்டு போன விதத்துல வந்து அவர் வந்து ஒரு 150 ம். 140 150 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருக்கும். அப்படி ஆடி இருந்தாருன்னா தான் ஒரு கேப்டன்ஸ் இன்னிங்ஸ்ல ஒரு நல்ல ஒரு கம்போஷரான ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. ம். அவரே நிறைய நடுவுல டாட் பால்ஸ் எடுத்தாரு. ம். நூர் அகமதோட பால அட்டாக் கூட பண்ண முடியல. நூர் அகமது பால இன்ஃபேக்ட் அவரால் டிஃபெண்ட் கூட பண்ண முடியல. அந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு கிரிக்கெட்டிங் ஷாட் கூட அவரால் அடிக்க முடியல. ஸோ ம். அப்படி இருக்கும்போது வந்துட்டு அவருக்கு ஒரு லிமிடேஷன் அங்க ஒரு இது வந்துருது. ஆட்டோமேட்டிக்கா ப்ரெஷர் அங்க இருக்கு. அவர் ப்ரெஷர் அவர் ஹேண்டில் பண்றாருன்றப்போ ஆட்டோமேட்டிக்கா மற்ற பிளேயர்ஸ் மேல ஒரு ப்ரெஷர் வருது. அண்ட் ம். எனக்கு தெரிஞ்சு வந்து இன்னைக்கு இன்னைக்கு மேட்ச்ல மேபி சம்மாதுக்கு பதிலா மில்லரே வந்திருக்கலாம்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஓகே. மேபி இட் கேன் பி டிஃபர் மற்றவங்களுக்கு அந்த ஒப்பீனியன் டிஃபர் ஆகலாம். பட் எனக்கு வந்து சமாஜ் வந்து நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு. பட் ஸ்டில் அந்த இடத்துல ஒரு மில்லர் மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருந்ததுன்னா, மில்லர் வந்து ஒரு ஸ்லோ பாலும் நல்லா டார்கெட் பண்ணக்கூடிய ஆளு, பவுன்சர்ஸும் டார்கெட் பண்ணக்கூடிய, as well as ஸ்பின்னையும் நல்லா அடிக்கக்கூடிய ஒரு ஒரு ஆல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பேட்டர். அப்படி இருக்கும்போது சமாஜ்க்கு பதிலாக அவரே வந்திருக்கலாம். ஸோ ம். ஒரு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கும். ஆனா இந்த 3 பேட்டர்ஸை தாண்டி ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அதுவும் ம். பூரான் வந்து ஆஃப் ஆயிட்டாருன்னா இந்த பேட்டிங் லைனப்ப ஆல்மோஸ்ட் கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரது பெட்டரா இருக்கு. பூரான் அண்ட் மார்ஷ். ம். ஓகே. கூல். அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் பல நாள் அந்த ஃபேன்ஸ் நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. அண்ட் உள்ளேயுமே நெறைய நாய்ஸ் இருந்தது இந்த ஒரு விஷயத்த பத்தி. ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர் டீம்ல இருக்கலாமா? வேணாமா? அப்படின்போது முதல் முறையா தோனி சொல்லும்போதெல்லாம் ஓகே பயங்கரமா சியர் பண்ணாங்க. ஏய் என்ன அது அஸ்வின் இல்லனாலும் இவ்ளோ சியர் பண்றீங்க? அப்பதான் தெரிஞ்சது ஓகே ரைட் அது வந்து ஒரு ஒரு யுனிவர்சலான ஒரு ஒரு ஒப்பீனியனா தான் இருந்திருக்குல்ல. அஸ்வின் வேணாம் லைக் நமக்கு இந்த டைம் செட் ஆகல அப்படின்ட்டு. அந்த சேஞ்ச் இந்த டைம் நல்லா பாசிட்டிவ் ஒர்க் ஆயிருக்கு அப்படின்ற மாரி சொல்லலாமா? கண்டிப்பா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா தோனியும் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினதுக்கு அப்புறம் சொன்னது என்னன்னா வந்து, எந்த பிளேயர்ஸ் எங்களுக்கு ஒரு ரைட்டான காம்பினேஷன் கிடைக்கல, எந்த பிளேயர் அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்குள்ள பவுல் பண்ணுவாங்கன்றவங்கள தான் இப்போ எடுத்துட்டு வந்தனால தான் ஒரு மாதிரி செட் ஆயிருக்கு அப்படின்னா. ம். அது வந்து எனக்கு என்னமோ வந்து முன்னாடியே அஸ்வின் கிட்ட வந்து அந்த அந்த ஃபியூவல் இல்லைன்னு தெரிஞ்சா முன்னாடியே நீங்க உட்கார வச்சிருக்கணும். இத்தனை மேட்சஸ் ப்ளே பண்ணி உட்கார வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் என்ன அந்த உங்களோட டேபிளுக்கு கொண்டு வராரு, ம். வாட் ஹி பிரிங்ஸ் அஸ் அ பிளேயர், இந்த 11ல நான் ஒருத்தனா இருந்து என்ன கொண்டு வரேன்றது தெரியணும். அவர் எதுவுமே கான்ட்ரிபியூட் பண்ணாதப்போ அவர் வந்து வெளியே எடுக்கிறதுல வந்து எந்த விதமான தப்பும் இல்லை. நீங்க ம். நாஸ்டாலஜிக்கா, நீங்க வந்து நாஸ்டாலஜிக் மர்ச்சன்ட், ஹோம் கம்மிங், அது இதுன்னு என்னென்னமோ நீங்க சொல்லலாம். அந்த ம். 9.25 கோடிக்கு போட்டு எடுத்துருக்கோம். எத்தனை கோடிக்கு போட்டு எடுத்தா என்ன? ஹீஸ் நாட் பெர்ஃபார்மிங்னா வெளியே தான் உட்கார வைக்கணும். அவ்வளவுதான். அதுதான் வந்து சிம்பிளான விஷயம். இவ்வளவு நாள் தள்ளினதே வந்து எனக்கு அது ஆக்சுவலா சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. அண்ட் இன்னைக்கு ஆப்வியஸ்லி அது வந்து ம். டிசைட் பண்ணி அவரை வந்து ரீப்ளேஸ் பண்ணது ஒரு நல்ல விஷயமா தான் தெரிஞ்சு. ஓகே. கூல். அண்ட் பவுலிங் லைனப் சென்னை சூப்பர் கிங்ஸ் த்ரூ அவுட் த இந்த சீசன் வந்து ரொம்பவே பவுலிங்ல பெரிய பிரச்சனை உங்களுக்கு இருந்த மாரி தெரியல. இன்னைக்கு நூர் அகமதோட ஸ்பெல் தான் ஆக்சுவலா என்னன்னா ஒரு கேம் சேஞ்சிங் அப்படின்ற மாரி நம்ம சொல்லலாமா? யாரையுமே அவன ஃபேஸ் பண்ண யாருமே அடிக்க விடல அப்படின்ற மாரி. அதுவும் குறிப்பா இன்னைக்கு விக்கெட் அப்படின்ற மாரி பார்த்தோம்னா 0 விக்கெட்ஸ் தான். பட் ஆனா அந்த ஹோல் டீமையே கண்ட்ரோல்ல வச்சிருந்தார் அப்படின்ற மாரி சொல்லலாமா? லக்னோ எதுவுமே பண்ண விடாம. இல்ல அவரோட ரோல் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டா இருந்தது இந்த கேம்ல? ஆல்மோஸ்ட் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் பவுலிங் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய இஷ்யூஸ் வந்தது கிடையாது. பேக் எண்ட்ல நிறைய ரன்ஸ் லீக் ஆகுறது மாதிரி 1 2 மேட்சஸ்ல நடந்திருந்தாலுமே ம். ஓவராலா பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் கிளினிக்கலா தான் இருந்திருக்கு. அண்ட் கம்பேரிங் டு திஸ் நூர் அகமது தான் வந்து ஒரு சேவியரா இருந்திருக்காரு.
ம். அண்ட் இன்னைக்கு வந்து விக்கெட்ஸ் காலம்ல எதுவுமே வரலைனாலும் அந்த ஒரு 4 ஓவர் பயங்கர டைடியா போட்டிருக்காரு. அவர் ஓவர்ல வந்து ரன்ஸே கொடுக்காம மெயினா அங்க டாட்ஸ் ஃபாலோ ஆக ஆரம்பிச்சது தான் வந்து எனக்கு அங்க ஒரு 20 ரன் ஷார்ட் ஆகுது அவங்களுக்கு. ஒரு அவரோட 4 ஓவர்ஸ்ல ஒரு 30 ரன் அடிக்கிறதும் 4 ஓவர்ஸ்ல 13 ரன் அடிக்கிறதும் எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் மேக் பண்ணுதுன்றது இருக்கு. இப்போ 160ல முடிச்சாங்க, அது வந்து அங்க 185 பிளஸ் போயிருந்துச்சுன்னா இது வந்து அபோவ் பார் ஸ்கோரா போயிருக்கும் இந்த ஒரு கிரவுண்ட்ல. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அவர் அவ்வளோ பெரிய இம்பாக்ட் பண்ணியிருக்காரு. நம்ம ஸ்கோர் கார்டை பார்த்தா அது தெரியாது, பட் ம். அந்த கேம்ல அவ்வளோ இம்பாக்ட் இருக்கு. ஓகே. அண்ட் இதுல ஜடேஜாவோட விக்கெட்ஸ் அவர் மறுபடியும் இந்த சீசன்ல கொஞ்சம் ஒரு 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 குட்டி இம்பாக்ட் இந்த மேட்ச்ல குடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆஃப்டர் ஒரு ரொம்ப பெரிய நாள் கழிச்சு. ஏன்னா இந்த சீசன்ல அவர் தொடர்ந்து எதுவும் ஒரு முக்கியமான விக்கெட்ஸ் எடுத்தாரா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. அவரு ரன்ன கன்டெயின் பண்ணாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அவர் பவுலிங் அவர் முதல்ல பவுலிங் போடுறாரா? எத்தன ஓவர் மிஞ்சி மிஞ்சி போனா போடுறாரு அப்படின்ற கொஸ்டின் இருக்கு. இன்னைக்கு 3 ஓவர் போட்டாரு. 2 முக்கியமான விக்கெட்ஸ எடுக்குறாரு. ஸோ ஜடேஜா இதுக்கப்புறம் மேபி லைக் அஸ்வின் இல்லாத இடத்த வந்து அவரால ஃபில் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? டெஃபினட்டா. ஏன்னா இதுக்கு முன்னாடி அஸ்வின் இருந்தது இல்லையே, ஜடேஜா தான் இருந்திருக்காரு. ஸோ அவரோட இடம் அதே இடம் தான். அவர் ம். அதை பெர்ஃபார்ம் பண்ண போறாரு. அட் த ம். சேம் டைம் அவருக்கு 100 கிட்ட இருந்து கொஞ்சம் ஹெல்ப் வருது. 100ம் அந்த ஆப்போசிட் எண்ட்ல இருந்து பவுலிங் போடுறப்போ வந்து அவர் கொஞ்சம் அங்க இருந்தும் ஒரு ப்ரெஷர் அப்சர்வ் ஆகுதுன்றப்போ ம். இன்னும் நல்லா பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. இன்னைக்கு நூர் அகமது நல்லா போட்டதுமே இது ஒரு இந்த இந்த சைட் பெர்ஃபார்மன்ஸ் ஜடேஜாக்கு நல்லா இருந்ததுக்கும் ஒரு காரணமா இருக்கும். ம். ஸோ அவரோட ரோல் இப்போ பெர்ஃபெக்டா பண்றாரு பவுலிங்ல. ம். பேட்டிங்ல இன்னும் அது வரல. தெரியல. ஓகே. ஆக்சுவலா மறுபடியும் இப்போ பேட்டிங்ல போறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரே ஒரு கேள்வி. பத்திரானாவுக்கு பதிலா நாத்தன் எல்லிஸ் எடுத்தா ஒரு பெட்டரான சாய்ஸா இருக்கும்னு நினைக்கிறீங்களா சிஎஸ்கேக்கு? இது நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நம்ம ஒரு தடவை இதுக்கு முன்னாடி வீடியோல பேசினப்பே சொல்லியிருக்கேன். ம். நாதன் எல்லிஸை ட்ரை பண்ணலாம். ஏன்னா நாதன் எல்லிஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல விளாண்டாரு, அவர் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு. பத்திரானாக்கு இன்னும் அந்த ரிலீசிங் பாயிண்ட் அங்க எங்கேன்னு மாறுது, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டா இல்ல. ஒயிட் யாக்கர்ஸ் ட்ரை பண்ணும்போது ஒயிட் நிறைய போகுது. ம். இன்னைக்கு அது வந்து பெரிய இஷ்யூவா மாறல. பட் ஒரு ம். கடைசி ஓவர்ல 4 ஒய்டு போடுறாரு. 4 ஒய்டு போடுறப்ப அது கேமை டேர்ன் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்கு. அண்ட் ரொம்ப ப்ரெடிக்டபிள் ஆயிட்டாருன்னு எனக்கு தோணுது. இங்க ம். இந்த டைம் ஒயிட் பவுன்சர் போட போறாரு, இந்த இடத்துல ஒயிட் யார்க்கர் போட போறாருன்ற ஒரு ப்ரெடிக்ஷன் வந்துருச்சு. ம். அண்ட் அவர் ஃபுல்லி ஃபிட்டா இருக்காரா, இல்ல வந்து அவர் வந்து ஃபுல்லி ஃபிட்ன்றத காட்டிலும் ம். ஃபுல்லி ஃபார்ம்ல இருக்காரா, ஒரு நல்ல இதுல இருக்காரா? மேபி அவர் ஒரு மேட்ச் ரெஸ்ட் எடுக்க வச்சா பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் வருமா ம். அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா கண்டினியூஸா ஒரு 10 பிளஸ் ஓவர் எக்கானமிலே போய்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி தான் அவரோட பவுலிங் இருக்கு. ம். இன்னைக்கு விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஆப்வியஸ்லி பேக் எண்ட்ல விக்கெட்ஸ் எடுத்தாலுமே அது எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குன்றது எனக்கு தெரியல. மேபி அதுக்கு நாதன் எல்லிஸ் ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் தான். ம். அட் த சேம் டைம் நாதன் எல்லிஸ் வந்து ஒரு சில பிக் ஷாட்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான் டவுன் தி ஆர்டர்ல வர்றப்ப. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் தான். ஆனா ம். அதுக்கான சான்சஸ் இங்க கொஞ்சம் கம்மி தான். தோனியை பொறுத்த வரைக்கும் பத்திரானா ரிமூவ் பண்றது. ஏன்னா இன்னைக்கு மேட்ச்லயும் லாஸ்ட் ஓவர் கம்போஸ்க்கே கொடுத்துருக்கலாம் இன்ஸ்டெட் ஆஃப் பத்திரானா. பட் அவர் திரும்ப பத்திரானா கிட்ட தான் போயிருக்காரு. ஓகே, கூல். அண்ட் சிஎஸ்கேவோட பேட்டிங் இந்த டைம் ரொம்ப நாள் கழிச்சு என்னன்னா, அவங்களோட அந்த பவர் பிளேல ஒரு இன்டென்ட் தெரிஞ்சது நமக்கு. வந்தாங்க, வந்து எல்லாமே ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி 4 போனத நம்ம பார்க்க முடிஞ்சது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் 6 ஓவர்ல 60 ரன் தொட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். மொத 6 ஓவர்ல சிஎஸ்கே. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் வே ஃபார்வர்ட் அப்படின்ற மாரி எடுத்துக்கலாமா? ஷேக் ரஷீத் அண்ட் ரச்சின் ரவீந்திரா. எக்ஸாக்ட்லி. ஸோ அது வந்து இப்போ நம்ம முன்னாடி இருந்தே பேசிட்டு இருந்தது தான். ஒரு இந்தியன் ஓப்பனர், ஒரு ஓவர்சீஸ் ஓப்பனர், ஒரு ரைட் ஹேண்டர், ஒரு லெஃப்ட் ஹேண்டர். இதுதான் இந்த ஃபார்மேட்ல போனா தான் பெட்டரா இருக்கும். அது ம். திரிபாத்தி கிளிக் ஆகலன்றப்போ நீங்க ஆட்டோமேட்டிக்கா ருத்துராஜ் தான் மேலே இறங்கி இருக்கணும். பட் அதெல்லாம் நிறைய நடந்து அவர் மாறல. ஸோ ம். இன்னைக்கு வந்து ஒரு பேர் தான் எனக்கு ஒரு ரைட்டான பேரா இருந்துச்சு. ஒரு 2 பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் விளையாடுறதுக்கு பதிலா ஒரு ரைட் லெஃப்ட்ன்றப்போ ஆட்டோமேட்டிக்கா பவுலிங்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஃபீல்டிங்ல ஒரு ஒரு பாலும் நீங்க ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணும்போது ஃபீல்டிங் சேஞ்சஸ் இருக்கும். ம். ஒரு அன்ஸ்டேபிளாவே ஒரு பவுலிங் யூனிட்ட வச்சிருப்பீங்க. அதனால தான் பேசிக்காவே லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் வேணும்னு சொல்றதுக்கான ரீசனே அதான். இந்த மிடில்ல வந்து நீங்க சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணும்போது ஒரு ஒரு பாலும் பவுலரும் யோசிக்கணும், ஃபீல்டரும் யோசிக்கணும், கேப்டனும் யோசிக்கணும்ன்றப்போ அது வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் கொடுக்குது. நீங்க ம். 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் 2 ரைட் ஹேண்டர்ஸ்னு போறப்போ அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களை அட்டாக் பண்றது. அண்ட் இந்த டைம் வந்து சேக்ரஸ் இது மாதிரி ஒரு ஒரு யங்ஸ்டர் வந்து நீங்க இவ்வளவு நாள் உட்கார வச்சிருக்கீங்க. ஸோ அவர் பெர்ஃபார்ம் பண்றாரு, இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்றாரு, நல்லாவே பெர்ஃபார்ம் பண்றாரு. இதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு வந்து ஒரு யங்ஸ்டர் வைக்காம ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயருக்கு போகணும்னு இன்னும் அந்த ஃபிளமிங் ஒரு பேக் எண்ட்ல பழைய தாட் ப்ராசஸோட இருக்காருன்னு இன்னும் புரியல. ம். அண்ட் கம்பேரிட்டிவ்லி இன்னைக்கு ரொம்ப அருமையா விளாண்டாங்க. சிக்ஸர்ஸ் வரல. எல்லா டீம்ஸ்லயும் அந்த பவர் பிளேல சிக்ஸர்ஸ் வர்றதை காட்டும். ம். இந்த டீம்ல இவ்வளவுதான் ஹிட்டர்ஸ் இருக்காங்க. அந்த கேப்ஸ்ல அடிக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. அதை பர்ஃபெக்டா இன்னைக்கு பண்ணாங்க. ரச்சின் ரவீந்திராவும் சரி அந்த 6 ஓவர்ஸ் மார்க்ல நல்லா விளாண்டாங்க 2 பேரும். ஓகே, கூல். அண்ட் உங்களோட ஓப்பனிங் பேர் லெட்ஸ் சே இதுதான் இருக்குது. பட் ஆனா ரச்சின் ரவீந்திரா இடத்துல கான்வே இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒப்பீனியனும் நான் பார்க்க முடிஞ்சது சோஷியல் மீடியால. அதுக்கு உங்களோட ஆன்சர் என்னவா இருக்குது? கண்டிப்பா. ஏன்னா வந்து அவரு போன வேகத்துல வந்து ஆக்சுவலா இன் பிட்வீன் த ஓவர்ஸ்ல பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒரு 8 பால்ஸ்ல 20 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு.
ம், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 20 பால்ஸ்ல 35 வந்திருக்காரு. ம், அதாவது அடுத்த 15 ரன் வந்து 12 பால்ல வருது. ம், ஆட்டோமேட்டிக்கா ஸ்பின்னர்ஸ் ஓவர்ல பயங்கரமா நடுவுல டாட்ஸ் விழுக ஆரம்பிச்சது. ம், அவர் அதை கேபிட்டலைஸ் பண்ணல. மேபி அந்த இடத்துல கான்வே மாதிரி ஒரு பர்சன் இருந்திருந்தா அவர் வந்து ஸ்பின்னையும் வந்து ஈஸியா அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். அண்ட் மச் எக்ஸ்பீரியன்ஸ்டு. இந்த இடத்துல வந்து ரெண்டு பேர், ரெண்டு ஃபாஸ்ட் பவுலர் அஸ் வெல் ஸ்பின்னர் ரெண்டு பேருமே அடிக்கக்கூடிய ஒரு பேட்டர் தான் வந்து கான்வே. ம், ரச்சன் கிட்ட அந்த ஃப்ளோ வந்து ஸ்பின்னர்ஸ் கிட்ட இல்லைன்றது எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதனால நடுவுல இன்பிட்வீன் அவர் ஸ்ட்ரகிள் பண்ணாரு. ஓவராலா அவர் இன்னிங்ஸ் பார்க்கும்போது ஒரு பெட்டரான இன்னிங்ஸா இருந்துச்சு. ஆனா ம். வந்து ஸ்டில் அந்த நடுவுல ஒரு டாட்ஸ் வந்தது தான் டிஃபரன்ஸ் மேக் பண்ணுது. ஓகே, ரைட், கூல். அண்ட் மிடில் ஆர்டர் அதை பேசியாகணும்னு நினைக்கிறேன். ராகுல் திரிபாதி, ரவீந்திர ஜடேஜா, விஜய் சங்கர், இந்த 3 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து தொடர்ந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காகவே இருந்து வருது. இந்த மிடில் ஆர்டர் ஐ மீன் லைக் இப்போ லெட்ஸ் சே ஒரு உங்களோட டாப் ஆர்டர் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா நம்ம மிடில் ஆர்டர் வந்து ஸ்டெப் அப் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அப்படி ஸ்டெப் அப் பண்ணுறதுக்கு நம்ம யார் பக்கம் இவங்க ஸ்டெப் அப் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறவங்க வந்து ராகுல் திரிபாதியாவோ, ரவீந்திர ஜடேஜாவோ, விஜய் சங்கராவோ இருக்கும்போதோ அதில் ஒரு சின்ன சந்தேகம் வருது இல்லை? மேபி லைக் உங்கள் மிடில் ஆர்டரில் இன்னும் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்களா இந்த அப்கமிங் மேட்சஸில்? இல்ல மிடில் ஆர்டர் ஆப்வியஸ்லி இது ரொம்ப 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 வீக்கஸ்டான மிடில் ஆர்டர் இது ம், வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் பிரான்சைசியில பார்த்ததுலே ரொம்ப வீக்கஸ்டான மிடில் ஆர்டர் இருக்கு. ஏன் நான் சொல்றேன்னா வீக்கஸ்ட் மிடில் ஆர்டர்ன்றதும் இவங்கெல்லாம் தனித்தனியா ஒரு செப்பரேட் பேட்டர்ஸ் தான், நல்ல பேட்டர்ஸ் தான், ஓரளவுக்கு குவாலிட்டியான பேட்டர்ஸ் தான். ரொம்ப நல்ல பேட்டர்ஸ்னு சொல்ல முடியாது, பட் ஓரளவுக்கு குவாலிட்டியான பேட்டர்ஸ். ஆனா இந்த பேட்டர்ஸால 30 ஆர்ட் சர்க்கிளே கிராஸ் பண்ண முடியல. ஒரு பாலை வந்து 30 ஆர்ட் சர்க்கிள் தாண்டி அடிக்க முடியலன்றப்போ அது வீக்கஸ்டான பேட்டிங் லைனப்பா தான் இருக்கு. கம்பேரிங் வித் விஜய் சங்கர் அண்ட் திரிபாதி மறுபடியும் அவர் கொடுத்த சான்சஸ் எல்லாமே வேஸ்ட் பண்ணிருக்காரு. அவர் ஒரு காலத்துல நல்லா விளையாண்ட பிளேயர், பட் இப்போ அவருக்கு வந்து அந்த ஸ்டெபிலிட்டி இல்ல பேட்டிங்ல. ம், அண்ட் இவரை விட்டா நமக்கு பெஞ்ச்ல ஸ்ட்ரென்த் இருக்கு, இன்னுமே அந்த வன்ஷ் பேடி மாதிரி ஆளுங்களை எடுத்துட்டு வரலாம். பட் அது எவ்வளவு தூரம் வந்து சிஎஸ்கேவால அது பண்ண முடியும்ன்றது எனக்கு தெரியல. ம், அண்ட் திரும்ப திரும்ப கொடுக்குற சான்சஸை ரெண்டு பேருமே ஈக்குவலா வேஸ்ட் பண்றாங்கன்னு தான் தோணுது. விஜய் சங்கர் அஸ் வெல் அஸ் திரிபாதி ரெண்டு பேருமே வந்து ஈக்குவலா வேஸ்ட் பண்றாங்க. ம், அண்ட் அது வந்து திரும்ப லோவர் மிடில் ஆர்டருக்கு வந்து ஹர்ட் ஆகுது. இப்போ வந்து இன்னைக்கு மேட்ச்ல ஒரு பெரிய டார்கெட் இல்லாம இருந்தனால இன்னைக்கு மேட்ச் 19th ஓவர்ல முடிஞ்சு. ம், இல்லைன்னா அகைன் ரன் ரேட்காக விளையாடுறேன்ற மாதிரியான ஒரு பிளேக்கு தான் போயிருப்பாங்க டீம். அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இன்னைக்கு ஒரு டாப் ஆர்டர் ஒர்க் ஆயிருக்கு, மிடில் ஆர்டர் சொதப்புது, அதுக்கடுத்து வந்து லோவர் மிடில் ஆர்டர் வந்து சேவ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ ம், அது வந்து அந்த ஃபார்மேட் வந்து இவங்க ஏதாச்சும் ஒன்று மாற்றணும். யாராச்சும் ஒரு பிளேயரை வந்து திரும்ப பெஞ்ச் பண்ணிட்டு மாற்றணும். ஏன்னா இங்க நீங்க வேற இடத்துல நீங்க ஹூடா மாதிரி ஒரு பர்சனை ட்ரை பண்ணீங்கனாலும் அவரும் ஒரு ரொம்ப ப்ராமிசிங்கான இன்னிங்ஸ் உங்களுக்கு கொடுக்கல. ம், அப்படி இருக்கும்போது ஆப்வியஸ்லி நீங்க வந்து ஒரு யங்ஸ்டர் உங்களோட பெஞ்ச் ஸ்ட்ரென்த்துக்கு நீங்க போய் அங்க இருந்து ஒரு பிளேயர் எடுத்துட்டு வரணும். ஆப்வியஸ்லி இன்னொன்று ஒரு பிளேயரை நீங்க திரும்ப வந்து சான்ஸ் கொடுத்து தான் ஆகணும். ரெண்டு பிளேயர்ஸை மாற்ற முடியாது. அதனால வந்து ஒன்னு திரிபாத்தியை மாற்றணும், இல்லைன்னா வந்து விஜய் சங்கர் மாற்றணும். அட் த சேம் டைம் நீங்க சொன்ன மாதிரி ஜடேஜா வந்துட்டு ரொம்பவே வந்து மோசமா விளையாண்டுருக்காரு. பேட்டிங்ல வந்து அவரும் அந்த 30 ஆர்ட் சர்க்கிளை தாண்டவே மாட்டேங்குது அவர் அடிக்கிற பால்ஸுமே. ம், நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி மேட்ச்ல வந்து ஹர்ஷா போக்லே வந்து ட்வீட் போட்டிருந்தாரு, இதுக்கப்புறம் சிஎஸ்கே விளையாடணும்னா ஒரு நல்ல சேஞ்ச் பண்ணணும், டிஃபரெண்டான சேஞ்ச் பண்ணணும், அதுல வந்து ஜடேஜா நம்பர் 4ல விளையாடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கு பயங்கரமா கிரிட்டிசிசம் வந்துச்சு. ம். ஆக்சுவலா எனக்கு அது ஐடியலான சுச்சுவேஷனா படல. ஓகே. என்னதான் ஜடேஜா வந்தாலும் ஜடேஜா வந்து ஒரு பிளேயர் கிடையாது. ஃபோர்த்ல நம்பர் 4 வந்து பொறுமையா ஸ்டெபிலைஸ் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர்லாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது எதுக்கு இன்னைக்கு அனுப்பிச்சாங்கன்னு தெரியல. அண்ட் இன்னைக்கு அதே மாதிரி தான் பெர்ஃபார்மன்ஸே பண்ணல. பாலும் நிறைய எடுத்து டாட்ஸ் வச்சு தான் பண்ணாரு. ஓகே, ரைட், கூல், கூல். அண்ட் இது மாதிரி மிடில் ஆர்டரில் அப்படி அடுத்தடுத்தெல்லாம் வேக வேகமாக அவுட் ஆகும்போது ஒருத்தர் மட்டும் தனியாலாம் நின்று போராடிட்டு இருந்தார். அவர் பேர் தான் சிவம் தூபே. நல்லா 37 பால்ல 43 ரன், நல்லா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக டீமை அந்த கப்பலை வந்து கரை சேர்த்தார் அப்படின்ற மாதிரி சொல்லலாமா? கொஞ்சம் விட்டுருந்தா கரை சேர்த்திருக்க மாட்டாரு. அர்துல் தாக்கூரோட பால் இந்த நோ பால் போனனால மட்டும்தான் அவர் கரை சேர்த்தாருன்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் இன்னைக்கு வந்து அவர் ஸ்டேபிளா விளையாண்டாருன்னு சொல்லலாம். இது மேபி இந்த விக்கெட் போகக்கூடாதுன்ற இன்னொரு சைட்ல விக்கெட் போகக்கூடாதுன்னு ஆங்கரிங் இன்னிங்ஸ் ஆடினாரு. ஆனா இது ஆங்கரிங் இன்னிங்ஸ் தாண்டி ஒரு வந்து ஆஹ், ஒரு எப்படி சொல்றதுன்னா திணற மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் தான் ஆடி இருக்காரு. அவர் ஆங்கரிங் இன்னிங்ஸ்னா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்றது அந்த மாதிரி இருந்திருக்கணும். ஆனா வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா வந்துட்டு இன்னைக்கு எனக்கு எதுவுமே பண்ண முடியாது, நான் ஏதோ ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ம், ஸ்பின் பேஷர்னு சொல்றோம். ஸ்பின் பேஷர்னா ஸ்பின் பால்ல வந்து நல்லா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா வந்து ஒரு இது வைக்கிறாரு, ஒரு டிஃபென்ஸ் வைக்கிறாரு. ம், பால் பேட்ல பட மாட்டேங்குது. அதான் வந்து ஆக்சுவலா ஸ்பின் பேஷர் இஃப் த பால் ஸ்பின்ஸ்னா என்னால விளையாட முடியாது அப்படின்ற மாதிரி ஆடுறாரு. அட் த சேம் டைம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கிட்டயும் அதே தான், வந்து ஒரு ஒயிட் யாக்கர் வந்து அடிக்க மாட்டாரு. ஒயிட் யாக்கர் அடிச்சா ஃபீல்டருக்கு நேரா போகுது. ஸோ இது மாதிரிலாம் நிறைய பண்ணாரு. ஆக்சுவலா அந்த பால் அந்த நோ பால் சிக்ஸ் போகலைன்னா ஒரு ரன்ன பால் கூட அடிச்சிருக்க மாட்டாரு. அந்த ம், மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். அட் த சேம் டைம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அவர்கிட்ட பேட்ல படலைன்னா ரிட்டையர்ட் அவுட் வாங்கிட்டு போயிடலாமே. ம், பிகாஸ் உங்களுக்கு ஓவர் 10 மாதிரி ஒரு பேட்டர் இருக்காரு. அவங்க
சிக்ஸ் ஹிட்டிங் எபிலிட்டியோட இருக்கிறவரு. எதுக்கு அப்புறம் வந்து இவர் ரொம்ப ரொம்ப திணறாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் இட்ஸ் நாட் அன் ஆங்கரிங் இன்னிங்ஸ், ரொம்ப மோசமான இன்னிங்ஸ் தான் துபே கிட்ட. ஓகே. அண்ட் கடைசியா தோனி மேன் ஆஃப் த மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாமா? 4 4 ஒரு 6 கடைசில வந்து கேம் அவரோட பேஸ்க்கு அப்படி இழுத்துட்டு போனாரு. இல்ல, இல்ல இவ்வளோ ஸ்லோவாலாம் ஆடுனா ஆகாதுப்பா. நம்ம கொஞ்சம் வேகமா இழுத்தா தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இழுத்தாரு. அ தோனி ஆக்சுவலா இன்னைக்கு உண்மையாவே ஒரு மேட்ச் வின்னிங் நாக் அப்படின்ற மாரி நம்ம பார்க்கலாமா அத? கண்டிப்பா அவர் இல்லைன்னா ஆக்சுவலா முடிஞ்சிருக்கும் தான் நினைக்கிறேன் மேட்ச். ஏன்னா வந்து ஒரு ஒரு மாதிரி ஈஸியா போக வேண்டிய மேட்ச். 7 per over 8 per over தான் ரெக்வயர்ட் ரன் ரேட் இருந்துச்சு. அது அப்படியே ஸ்லோவா கிளைம் பண்ணி 12 வரைக்கும் கிட்டத்தட்ட போயிடுச்சு. ம். அந்த டைம்ல தான் தோனி வராரு. ஸோ அப்படி இருக்கிறப்ப தோனி கிட்ட தான் மொத்த ப்ரெஷரும் வருது. அண்ட் வித் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வந்து அவருக்கு நான் கிடைச்ச அங்கங்கே பின்னாடி ஒரு பவுண்டரி லக்கியா கிடைச்சது, அதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல விதமா அவர் வந்து அந்த சேஸ் நோக்கி கொண்டு போனனால தான் ஈஸியா ஜெயிச்சிருக்கு. ஈஸி இல்ல, ஆல்மோஸ்ட் ஒரு லாஸ்ட் ஓவருக்குள்ள முடிக்க முடியற மாதிரி இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் அவர் இல்லைன்னா அவர் பொசிஷன்ல வேற யார் இருந்திருந்தாலும் அந்த 44 of 24 இல்லைன்னா அந்த 31 of 18 வந்து கிராஸ் பண்ணியிருக்க முடியாது. கன்சிடரிங் தூபேஸ் ஹிட்டிங், தூபைக்கு அந்த பால்ஸ் எதுவுமே படல. அன்லஸ் அந்த அஹ், இவரோட ஓவர்ல ஷர்துல் தாக்கர் ஓவர் தவிர வேற எந்த பால்லையுமே படலன்றப்போ ஆப்வியஸ்லி அது ரொம்ப ரிஸ்கியா போயிருக்கும். பின்னாடி நீங்க எவ்வளவு ஓவர் டன் பிலீவ் பண்ணணுன்ற மாதிரிலாம் எனக்கு தெரியல. மேபி அவர் 1 ஹிட் 2 ஹிட்ஸ் அடிக்கலாம், அது மாதிரி தான். அவரால் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் பார்ட்னர்ஷிப் மேக் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால இது வந்து ரொம்ப குரூஷியலான ஒரு இன்னிங்ஸ் தான். அஃப்கோர்ஸ் வந்து நூர் அகமதுக்கு ஈக்குவலான ஒரு இன்னிங்ஸ்னு சொல்லலாம். நூர் அகமது எவ்வளோ நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணாரோ பவுலிங்ல, பேட்டிங்ல பேக் எண்ட்ல இந்த சேஸ்ல வந்து பயங்கரமான ஒரு பேக் போனா இருந்து தான் முடிச்சு கொடுத்துருக்காரு தோனி. ஸோ ஒன் லாஸ்ட் கொஸ்டின். சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த டைம் பிளே ஆஃப்ஸ் போக முடியுமா? இப்போ. எனக்கு இன்னுமே அந்த டவுட் ஆக்சுவலா கிளாரிஃபை ஆகல. தோ அஸ் அ ஃபேன் போகணுன்ற ஆசைலாம் இருக்குது. ஆனா வந்து ஒரு இவ்வளோ இன்ஸ்டேபிளான ஒரு பேட்டிங் லைனப் வச்சுட்டு கண்டிப்பா அது வந்து கிராஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்ல. யாராச்சும் ஒரு ஆள் ஸ்ட்ரென்தன் ஆகணும். இந்த ஏழு ஏழு பேட்டர்ஸ்ன்ற ஒரு கணக்குக்குள்ள வரணும். ம். இன்னுமே ஒரு பேட்டர் ஷார்ட் ஆகுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. வேற எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் வந்து ஃபிட் ஆகணும். யார் அந்த பேட்டிங் ஆல்ரவுண்டர்னு எனக்கு தெரியல. ம். ஓவர்டன் வந்து ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர், சாம் கரன் மாதிரி ஒரு பர்சன் வரணும்னா யாரை எடுக்கணும்? அந்த லைன் அப் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கணும். இவ்வளவு பிரிட்டிலான மிடில் ஆர்டர் இருக்கிறப்ப பேக் எண்ட்ல ஒரு பேட்டிங் லைன் அப் இருக்கணும். ம். மற்றபடி எனக்கு இது வந்து அடுத்து இப்போ நீங்க அடுத்து எடுத்துக்கிட்டாலே வாங்கடையில விளையாடுறாங்க, அதுக்கே ஒரு பெரிய பேட்டிங் லைன் அப் வேணும். அந்த பேட்ஸ்மேன் எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணணும். ஒரு பேட்டிங் ட்ராக்கு செகண்ட் இன்னிங்ஸ்லாம் ஆடுறோம்னா கண்டிப்பா 200+ சேஸ் தான் இருக்க போகுது. ம். அப்படிலாம் கன்சிடர் பண்றப்போ வந்துட்டு இந்த டீம் வந்து கொஞ்சம் வால்டைலா தான் இருக்கு. கண்டிப்பா போறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஓகே. தேங்க் யூ ஸோ மச் சரவணன். டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.